ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நாட்டுடைய 80வது சுதந்திர தினம். இன்னைக்கு முன்னிட்டு ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா, பல ஐட்டங்கள் மேல 50% வந்து டிஸ்கவுண்ட் குடுத்துருக்காங்க. ஏ டூ பி ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அவங்களுடைய ஃபுட் ஐட்டம்ஸ் மேல 50% டிஸ்கவுண்ட் குடுத்துருக்காங்க. நான் வந்து அவங்களுடைய லஞ்ச் பேக் வாங்கியிருக்கேன். சவுத் இண்டியன் லஞ்ச். இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 123 தாங்க. ஏ டூ பில இந்த ரேட் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. ஆனா, அவங்க இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர்ல 50% டிஸ்கவுண்ட்ல இது குடுத்துருக்காங்க. ஒரு வாழை இலை குடுத்துருக்காங்க. வேற என்னென்ன ஐட்டம் குடுத்துருக்காங்க பார்க்கலாம் வாங்க. வாங்க என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து ரைஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஒரு ஆள் தாராளமா சாப்பிடலாம். அடுத்தது கிரீன் கலர்ல ஒரு பாக்ஸ் குடுத்துருக்காங்க. அப்பளத்துக்கு வந்து தனியா ஒரு கவரே குடுத்துருக்காங்க. அப்பளம் வந்து சீல் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஏ டூ பிடைய லோகோ போட்ட ஒரு சீல் தாங்க இருக்கு. இந்த பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஸ்வீட், இது கீரை கூட்டு, ரசம் குடுத்துருக்காங்க. வேற ஒரு கூட்டு குடுத்துருக்காங்க. பிக்கிள், பொரியல், காரக்குழம்பு குடுத்துருக்காங்க. பாயசம் குடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சாம்பார். பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் மீல் அளவு குடுத்துருக்காங்க எல்லா ஐட்டங்களும். எல்லாமே இருக்குங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 9 ஐட்டங்கள் பிளஸ் ரைஸ். வாழை இலையில தண்ணி தெளித்து க்ளீன் பண்ணிட்டு எல்லா ஐட்டத்தையும் போட்டு இதோ வச்சிருக்கிறோம் பாருங்க. நண்பர்களே பார்த்தீங்கன்னா, இத்தனை ஐட்டங்கள் கொடுத்துருக்காங்க வெறும் ரூ. 123 கேரட்டும் பச்சை பட்டாணியும் போட்ட பொரியல், இது வந்து ஒரு கூட்டு, இது வந்து கீரை மசியல், ரசம் கொடுத்துருக்காங்க, பாயசம் கொடுத்துருக்காங்க, காரக்குழம்பு கொடுத்துருக்காங்க, மோர் கொடுத்துருக்காங்க, சாம்பாரில் எத்தனை காய்கறி இருக்குது பாருங்கள், நல்லாவே கொடுத்துருக்காங்க, ஊறுகாவும் கொடுத்துருக்குறாங்க. ரைஸ் நான் போட்ட பிறகு இவ்வளோ மிச்சம் இருக்குங்க. வெறும் ரூ. 123 இன்னைக்கு உண்மையிலே வந்து ஒரு பெரிய விருந்து தான் இன்னைக்கு யூடியூபி தராங்க. வாங்க ஒன்று ட்ரை பண்ணுவோம். பிக்கிள் பார்த்தீங்கன்னா ஏதோ ரவிஸ் பிராண்ட் போட்டிருக்கு, ஆனால் மேங்கோ பிக்கிள்ங்க. சாம்பார், கத்திரிக்காய், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கு. வாங்க முதல்ல சாம்பார் சாப்பிடுவோம். சாம்பாரில் சின்ன வெங்காயம் செம்ம சூப்பராக இருக்குங்க. குவான்டிட்டி தான் குறைவாக கொடுத்துருக்காங்க, ஏன்னா ரைஸ் உள்ள இருக்கு. சாம்பார் கொஞ்சம் இருக்குன்னு வச்சுங்க, ஏதோ கொஞ்சம் வச்சுருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் நிறைய கொடுத்தா நல்லா இருக்கும். அமேசிங்காக இருக்குது சின்ன வெங்காயத்தோட. கேரட்டும் இருக்குது, அதில் கத்திரிக்காயும் இருக்குது, வேற ஏதோ ஒரு காய் போட்டிருக்காங்க. செம சூப்பராக இருக்குங்க. பச்சை பட்டாணி கேரட் பொரியல் சூப்பருங்க. சுரக்காய் கூட்டு அருமையாக அருமை. கீரை அப்புறம் சாதத்துக்கு போட்டுக்கலாம், ஆனால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பர் டேஸ்ட் என் கீரை. இது பார்த்தீங்கன்னா காரக்குழம்புங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் ஊற்றுமா? போதும், தேங்க்யூ. இந்த வத்தக்குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்வீட்டிஷாக இருக்குது, சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கு. ஆனால் இந்த டிப்பிக்கல் பிராமணர் சமையல் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குங்க. இதுக்கு இந்த ஒரு அப்பளமும் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அடுத்தது ரசம், கொஞ்சம் ஊற்று. இல்லை ஓடாது, நான் பார்த்தேன். தேங்க்யூ. எவ்வளவு சாப்பிட்டாலும் ரசம் சாதத்துக்கு ஈடாகாதுங்க எங்கேயுமே. ரொம்ப புளிப்பு இல்லாமல், ரொம்ப காரம் இல்லாமல், ஒரு மைல்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க. பிஞ்ச் ஆஃப் ஸ்வீட்னஸ் இருக்குது, ஏன்னு தெரியல, பட் சூப்பராக இருக்கும். சாம்பார் ரசத்துக்கு அப்புறம் இப்போது தயிர், நல்ல அருமையான தயிருங்க, பசுந்தயிர் மாதிரி சூப்பராக இருக்கும். அவங்களோட ஓன் பிராண்ட் போல இருக்குங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஏட்டு இது நல்ல திருப்திகரமான ஒரு மீலுங்க, சூப்பரான ஒரு வெஜ் மீல் ஏ2பி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு பாயசங்க, நல்ல சேமியா பாயசம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஆள் நல்லா சாப்பிட்ற அளவு குவான்டிட்டி கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே வயிறு ஏற்கனவே திம்மன் தாங்க இருக்குது, நிறைய குவான்டிட்டி கொடுத்துருக்குறாங்க.
எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். வாவ், செம்ம. இந்த பால் பாய், இந்த ஒரு சேமியா பாயசத்துக்காகவே நீங்கள் வந்து ஏ2பி லஞ்ச் ஒரு தடவை சாப்பிடுங்க. பர்ஃபெக்ஷன், அப்படி ஒரு பர்ஃபெக்ஷனுங்க. ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அற்புதமான மீல்ஸ் வந்து இன்னைக்கு ஏ2பி கொடுத்துருந்தாங்க. ₹123. அன்பிலீவபிள் ப்ரைஸ். நீங்கள் வந்து இன்னைக்குள்ள ஏ2பியோ அல்லது வேறு ஏதோ ரெஸ்டாரண்ட்லேருந்து 50% டிஸ்கவுண்ட்டில் சாப்பிட்லாம். இன்னைக்கு நைட் வரைக்குமே எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸ்விக்கி ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் 50% காண்பிக்கும். பாருங்கள். ஜொமேட்டோ தராங்களாம் தெரியல. ஜொமேட்டோ ஆப் ஓப்பன் பண்ணல. ஸ்விக்கி ஆப் சொல்கிறதுனால நான் வந்து ஏதோ பிராண்டை வந்து என்டாஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து ஸ்விக்கி ஆப் வழியாக இன்றைக்கி ஆர்டர் பண்ணால் அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஐ ஹேட் அ வெரி என்ஜாயபிள் மீல் டுடே ஃப்ரம் ஏ2பி. தேங்க்ஸ் டு ஸ்விக்கி அண்ட் தேங்க்ஸ் டு ஏ2பி. உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. கண்டினியூ டு வாட்ச் அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஸோ மச்.